இன்னைக்கு வீட்டில் என்ன சாப்பாடா, என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு நம்ம வீட்டில், உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சொல்லுங்கள். நம்ம வீட்டில் இன்னைக்கு என்ன சாப்பாடுனா, நானும் பொண்ணா எப்படி சமாளிக்க போகிறீங்க? அதாவது ஃப்யூச்சரில் கல்யாணம் பண்ணி வைக்கணுமே. ஃப்யூச்சரை பற்றி ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். இன்றைக்கிட்டே பார்ப்போம். எதுக்கு ஃப்யூச்சருக்கு போகிறீங்க? ஃப்யூச்சரில் என்ன வேணால் நடக்கலாம், எப்படி வேணால் மாறலாம். பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் ரசம், கத்திரிக்காய் தொக்கு, தோசை மாவு இருக்குது. தோசை ஊற்றி சாப்பிடணும். ஏன் சக்தி, நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா? நாங்கள் சாப்பிடுவோம். ஏன்னா 1 மாதம் ப்ராசஸிங் ரொம்ப பெருசு இல்லையா? ஸோ உங்கள் தைரியத்துக்கு என் பாராட்டுக்களா? தேங்க்யூ ஸோ மச்சுங்க. கவலையப்படாதீங்க. எங்கள் ஊரில் இப்போ ரசம், தக்காளி குருமானம் காற்றோடு கலந்து எனக்கு வரவே இல்லை. ஹாய் சுதீரா, இன்னும் ரொம்ப வித்தியாசமான ஒரு பேராக இருக்குது சுதீர். நான் கேள்விப்படலை, மேபி இருக்கும் என்னமோ. ஹாய் தேவா. ஹாய். சோகமாக இருக்குண்ணா, பவுடர் போடல இன்னைக்கு, அதான் சோகமாக இருக்கு. ஹாய் குரு மனிஷ். நான் வரதே இல்லைங்களே, இப்போ வந்து கேட்குறேன். கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆச்சு. மதுரை. ஏ பிங்கி, கத்தாத, ஏன் கத்துற? ஏ பிங்கி, வாயை மூடுடி, வாயை மூடுடி, வாயை மூடுடி. ஹாய் அக்கீல். ஆமாம், பிங்கிக்கும் லைவில் பேசணும். அவளுக்கு ரொம்ப வாய், என்னை விட ரொம்ப வாய். கேட்குதா குரல்ல? என்னை விட வாய். அக்கீல் ஹாய். புரட்டாசி இல்லை, பெரும்பாலான நாட்களில் நான் அசைவம் விரும்புவதில்லை. ஆனால் நட்புகள் பிடித்தவர்கள் ஒன்றா சேர்ந்த மட்டன், மீன், நாட்டுக்கோழின்னு ஒரு அசைவ உணவு திருவிழா. ஆஹா, வாங்க சூர்யா, நமச்சிவாய. என்ன ரகசியம் கேட்டால் தானே சொல்கிறதுக்கு, ஒருத்தனும் கேட்கவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறது?